ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் அன்பு கூறுகிற, ஆண்டவர் நேசிக்கிற, நேசத்தை புரிந்து கொள்கிற நல்ல நாட்களாக இந்த நாடு உங்களுக்கு மாறுவதாக. ஆமென். வெளிநாட்டிலே ஒரு பட்டணத்திலே நடந்த ஒரு உண்மை சம்பவம், உள்ளத்தை உடைத்த சம்பவம். ஒரு இரவு ஊழியத்தை முடித்துக் கொண்டு அதிகாலை நேரத்தில் ஒரு சிட்டியில் முக்கியமான பகுதியில் டீ குடிக்க ஒரு கனத்துக்குரிய ஒரு அன்பான போதக ஒரு தேவ மனுஷன் உட்கார்ந்தார். சில இளம் வயதில் உள்ள அநேக பெண்கள் டீ குடிச்சிட்டு ஜாலியாக பேசிட்டு போனாங்க. அதில் ஒரு பெண் பிள்ளை பேர் ஆக்னஸ். அவள் சொல்கிற, நாளைக்கு எனக்கு பர்த்டே, நம்ம அந்த இடத்துல காலையில் டீ குடிக்கும்போது பர்த்டே கொண்டாடலான்னு சொல்கிறார். போன பிற்பாடு அந்த பாஸ்டர் கேட்டாங்க, 3 மணிக்கு இவ்வளோ பெண்கள் வராங்களா, என்ன விஷயம்? உலகத்தில் பல நாடுகளிலும் இந்தியாவிலும் சில பட்டணங்களிலும் விபச்சார விடுதிகள் அனுமதிக்கப்பட்ட இடமா சில நேரம் இருக்குது. சில ரெட் லைட் ஏரியாஸ் உண்டு. அப்போ சொன்னாங்க, விபச்சாரிகள் இவங்க இரவு நேரங்களுக்கு காலையில் 3 மணிக்கு தங்களுடைய வீடுகளுக்கு திரும்பி போவாங்க. அதிகாலையில் பதிவாக வர்றது பழக்கம். அப்போ அவர் சொன்னார், நாளைக்கு நான் வரேன், நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன்னு சொல்லி, அந்த பிள்ளையை நான் சந்திக்க விரும்புகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பேர். அடுத்த நாள் 3 மணிக்கு ஒரு பர்பஸாக அந்த பிள்ளைகிட்ட பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து, அம்மா என் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார். வீட்டுக்கு போன போது தான் ஒரு பெரிய கேக் வாங்கி ரெடி பண்ணி வச்சிருந்தார். அந்த பிள்ளைக்கு பிறந்தநாள் கேக் வெட்டினாங்க. அவன் ஆச்சரியப்பட்டாள். நான் ஒரு விபச்சாரின்னு தெரிஞ்ச பிற்பாடு என்னை நேசித்து இவ்வளவு கரிசனையோடு என்னை அன்பு கூர்ந்தாங்களே, அவள் நேற்று நீ இப்படி போத்துலேன்னு சொன்ன போது என் மனதில் தோண்டியிருக்கு என்று அவர் எண்ணினார். நான் செய்தேன்னு சொன்னார். அவள் மனம் திரும்பினாள். ஒரு அசிங்கமான வாழ்க்கை வாழ்கிற என்னையும் நேசித்து இவர் செய்தார்னால் அந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்று அவள் ஏற்றுக்கொண்டு வாழ்வை கர்த்தருக்கு அர்ப்பணித்தார். வேதம் சொல்கிறது பார்த்தீங்களா, நம்ம பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததனால் தேவன் நம்மில் வைத்த அன்பை அவர் விளங்க பண்ணினார். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டின் திறவுகள் வசனம் யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கவனிங்க, ஒரு காதலப்பட்ட அக்னஸ் என்கிற பிள்ளை பிறந்த நாளுக்கு சர்ப்ரைஸ் அவளை கிரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது, விபச்சாரிகளும் தெரிஞ்ச போதிலும் நேசித்து அன்பு கூர்ந்து ஒரு பிள்ளையுடைய ரட்சிப்பு காரணமாய் மாறிற்ற ஒரு தேவ மனிதனுடைய செயல். இயேசு கிறிஸ்து அதைத்தான் செய்கிறார். மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை, உங்களை விடுவிக்க ரட்சிக்க வந்தார். இயேசு உங்களை நேசிக்கிறார். நீங்கள் அவரை நேசிங்கள், உங்கள் வாழ்வுக்கு ஒப்பு கொடுங்கள். ஆனால் பாவிகளாக இருக்கையில், யோக்கியமாக இருந்த போதில்லை, பரிசுத்தமாக இருந்த போதில்லை, நல்லவர்களாக இருந்த போதில்லை, பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காய் மரித்ததனால் தேவ நம்மேல் வைத்த அன்பை அவர் விளங்க பண்ணினார். அந்த அன்பை அந்த இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறீர்கள். ஜெபிக்கலாமா? தகப்பனே, உடைய அன்பு வெளிப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். அந்த அன்பை சார்ந்து கொள்ள உதவி செய்யும். பிள்ளைகள் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவும் நான் கிருபை உங்களை தாங்குவதாக. God bless you. Have a nice day.